திருவாரூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி பிரிவின் செயற்பொறியாளர் தரக்குறைவாக பேசுவதாகவும் கையில் கிடைத்த பொருட்களை தூக்கி எறிந்து தாக்குவதாகவும் குற்றம் சாட்டி ஊழியர்கள் தற்செயல் விடுப்பெடுத்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜன் வழங்கலாம். நேசராஜன், வணக்கம். ஊழியர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு குறித்த முழு விவரம். அகிலா, திருவாரூர் மாவட்டத்தின் ஊரக வளர்ச்சி பிரிவின் செயற்பொறியாளர் இளஞ்சேரன் ஊரக வளர்ச்சித்துறையில் பணியாற்றும் பொறியாளர்களை தரக்குறைவாக பேசியும் கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு தாக்கி வருவதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளார். இதவும் படித்த பொறியாளர்களை களப்பணி ஆய்வின் போது ஆய்வு கூட்டங்களிலும் அநாகரிகமாக பேசி வருகிறார் எனவும், மேலும் உதவி பொறியாளர் முத்தரசன் மீது தாக்கியதை கண்டித்தும் அரசு ஊழியரின் நன்னடத்தை விதிகளை மீறி செயல்படும் இந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவாரூர் மாவட்டம் முழுவதும் உள்ள திருவாரூர், குடவாசல், நன்னிலம், வலங்கையம்மன், கோடாச்சேரி, நீடாமங்கலம், மன்னார்குடி, கோட்டூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தற்செயல் விடுப்பு போராட்டத்தால் திருவாரூர் மாவட்டத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டம், வீடு கட்டும் பணிகள், 100 நாள் வேலை திட்டம், குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இந்த தற்செயல் விடுப்பு போராட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் செயற்பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் நடத்தப்படும் எனவும் ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.